மழை தண்ணி போக வழி இல்லாமல் ரோட்டை போட்டு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. இந்த ரோடு எதுக்கு போடணும்? இவங்க ஜெயிக்கிறதுக்காண்டி அவசரமாக ரோட்டை போட்டு தண்ணி போக வழியே இல்லை. எல்லா தண்ணியும் இங்கிட்டு உள்ள தண்ணி, இங்கிட்டு உள்ள தண்ணி, எல்லா தண்ணியும் இங்கே வந்து நிற்கிது. இங்கே பாரு, வீடு பூரா தண்ணி. இந்த ரோடு என்ன இதுக்கு போடணும்? இங்கே பாருங்க, இது வயசானவங்க இருக்கிறாங்க இந்த வீட்டில். இந்த வீடு செவுரெல்லாம் பாருங்கள் தண்ணி. ஒரு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ரோடை போட்டு எப்படி எல்லா சைடு தண்ணியும் இங்கே வந்து நிற்கிது. இவ்வளோ பள்ளமாக யாராச்சும் ரோடு போடுவாங்களா? தண்ணி போக வழி பண்ணிட்டு தானே ரோடு போடணும். அங்கிட்டு மேடு போட்டு, இந்த சைடு மேடாக போட்டு, சைடு பள்ளமாக போட்டு எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த காம்பவுண்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கிது. இதெல்லாம் என்னைக்கு வத்துறது? இவ்வளோ தண்ணி இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு ஒரு வழி எங்களுக்கு தெரியணும். தண்ணி போக வழி இல்லாமல், சாக்கடை தண்ணி போக வழி இல்லாமல், மழை தண்ணி வழி இல்லாமல் இப்படி ரோடை போட்டு இங்கே பாருங்கள். இது என்னைக்கு இந்த தண்ணியெலாம் வடிகிறது? எங்கள் செவரெல்லாம் வீணாக போகாதா? இவ்வளோ பள்ளமாக குளை மாதிரி ரோடு போட்டிருக்காங்களே, எந்த ஊரில் நியாயம்? தண்ணி போக வழி இல்லாமல் யாராச்சும் இப்படி ரோடு போடுவாங்களா? அங்கிட்டு சாக்கடை தண்ணி, இங்கிட்டு மழை தண்ணி, எங்கேயாச்சும் போக வழி இருக்கா? இந்த ரோடு எதுக்கு போடணும்? அங்கிட்டு மேடை போட்டு, இங்கிட்டு பள்ளமாக போட்டு தொட்டி மாதிரி ரோடு போட்டிருக்காங்களே. ரோடு போட்ட இன்ஜினியருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்ஜினியர் தான் இந்த ரோடுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கணும். இந்த மாதிரி இன்ஜினியரை பார்த்து ரோடுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க.